சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு கட்டத்தில் தீவிரவாதிகள் துப்பாக்கி, குண்டு என அதிரடியாக நடந்து கொண்டிருந்த கேப்டன் விஜயகாந்த் கிராமத்து பின்னணியில் நடித்து வெற்றி கண்ட படம் சின்ன கவுண்டர். இந்த படத்தின் கதையை 2 வரிகளில் சொல்லி கேப்டனிடம் சம்மதம் வாங்கியதாக படத்தின் இயக்குனர் ஆர்.வி. உதயகுமார் கூறியுள்ளார். கடந்த 1992ஆம் ஆண்டு வெளிவந்த சின்ன கவுண்டர் படத்தில் ஜாம்பவான் நடிகரான விஜயகாந்த் நடித்திருந்தார். அவருக்கு ஜோடியாக நடிகை சுகன்யா நடித்திருப்பார். இளையராஜா இசையமைக்க ஆர்.வி. உதயகுமார் படத்தை இயக்கியிருப்பார். பொங்கலை ஒட்டி வெளியான இந்த படம் பட்டி தொட்டியெல்லாம் பட்டையை கிளப்பியது. இன்றளவும் ஒளிபரப்பாகும் போது தனக்கென தனி ரசிகர்கள் பட்டாளம் இருக்கிறார்கள். இப்படம் தெலுங்கு, கன்னடம் என பிற மொழிகளிலும் தயாரிக்கப்பட்டது. சின்ன கவுண்டர் படத்தில் விஜயகாந்தின் தாயாராக ஆச்சி மனோரமா நடித்திருப்பார். சின்ன கவுண்டர் படத்தின் கதையை ஆர்.வி. உதயகுமார் சொல்லும்போது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அது ஒரு அற்புதமான கதை என்று சொல்லலாம். படத்தில் தான் நடிக்கும் பாத்திரத்தின் கணவர் இறந்து விடுகிறார். அவரை ஒரு வயலில் புதைத்து இருக்கிறார்கள். அந்த வயலை இந்த அம்மாதான் உழுது நாற்று நட்டு விவசாயம் செய்து போடுகிறார். நெல் விளைந்து கதிர் அறுக்கும்போது தனது கால் தரையில் படாதவாறு முட்டி போட்டு கொண்டே அறுக்கிறார். அந்த சீன் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. நெல் அறுக்கும்போது நான் ஒரு பாடல் பாடுவேன் என்று ஆச்சி மனோரமா ஒரு வீடியோ பதிவில் கூறியிருந்தார். அதேபோல் இந்த படத்தின் கதை குறித்து ஒரு வீடியோவில் பேசிய இயக்குனர் ஆர்.வி. உதயகுமார் படத்தின் கதை சொன்ன பிறகு கேப்டன் ரியாக்ஷன் அவர் நடிக்க ஒப்புக்கொண்டது குறித்து பேசியுள்ளார். எனது கிழக்கு வாசல் படம் வெற்றிக்கு பிறகு ஒரு படம் பண்ணலாம் என்று ராவுத்தர் கேப்டனின் நெருங்கிய நண்பர் கேட்டார். எப்போது பார்த்தாலும் மிஷின் கண் தூங்கிக் கொண்டு கண்டம் விட்டு கண்டம் தாவிக்கொண்டு இருக்கிறார். அவருக்கு கிராமத்து படம் செட் ஆகுமா என்று கேட்டார். அதன் பிறகு நான் அவரிடம் 2 லைன் சொன்னேன். ஒருத்தன் இருக்கிறான், அவன் துண்டை இடுப்பில் கட்டினால் கோவிலுக்கு போகிறான், தோளில் போட்டால் பஞ்சாயத்துக்கு போகிறான், தூக்கி வைத்தால் பட்டையை கிளப்புகிறான் என்று சொன்னேன். அவன் நடந்து போனால் ஊரே தலைவணங்கும். அந்த ஆள் ஊர் முன்னால் குனிந்து நிற்கிறான். இதற்கு காரணம் என்ன என்பதுதான் கதை என்று சொன்னேன். இதற்கு மேல் கதை கேட்காதீங்க என்று சொல்ல அவரும் ஓகே சொன்னார். அதுதான் சின்ன கவுண்டர் திரைப்படம் என்று ஆர்.வி. உதயகுமார் கூறியுள்ளார். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.